அன்றைய காலகட்டத்தில் 1970 ஏழ்மை நிலையில் இருந்த இந்த தமிழகம் எம்ஜிஆரை நம்பி ஓட்டு போட்டதாங்க உண்மை. ஆனால் இன்றைக்கி நம்மெல்லாம் ஏழ்மை நிலைமையில் இல்லைங்க. உண்மையை சொல்லப்போனால் எல்லாருமே இன்றைக்கி கோடீஸ்வரங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 1970கள் 1960களில் இருந்து வந்த ஏழ்மை நிலைமை இன்றைக்கி 2020 இல்லவே இல்லைங்க. யாரும் நம்ம பட்னி கிடக்கலை. எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஊரில் 3 வருஷம் பஞ்சங்க. அரிசியெல்லாம் எங்கள் ஊரில் எங்களுக்கு கிடைக்காம இருந்தது. என்னுடைய சிறு வயதெல்லாம் உண்டுங்க. இப்போல்லாம் அது கிடையாதுங்க. இன்றைக்கு சினிமா என்கின்ற ஊடகத்தினுடைய மிகப்பெரிய மாயை, செல்லுலாய்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் அப்படியே மறைஞ்சு சினிமா பார்க்குறதே விட்டு போகின்ற ஒரு தலைமுறை வந்துடுச்சு. எல்லாம் டிவியில் உட்காந்துட்டோம், அந்த டிவி போக போகுது, இந்த டிவி அப்படியே போய் டிஜிட்டல் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த காலகட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட வயதுடைய ஒருவர் மட்டும் ஒருவரை ஆதரித்து அவர் அரசியலில் ஜொலிப்பார் அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகத்திற்குரியது. அதுதான் இப்போதைக்கு இதுவும் கேள்வி கேட்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசியலுக்கு வர விரும்புகின்ற ஒருவர் என்ன இருக்கணும்னா, தன்னுடைய ஆளுமை திறமையை, தன்னுடைய தகுதியை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகளை சரிவர அப்படியே உபயோகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை.